வணக்கம். யாழ் காலக்கண்ணாடியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று உங்களுக்காக காலக்கண்ணாடியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் உறவான வெண்ணிலா. இவ்வார காலக்கண்ணாடியில் ஏதும் குறை இருப்பின் மன்னிக்கவும். இவ்வாரம் வரவேற்பறையில் காத்திருப்பவர் குள்ளநரி. வணக்கம் குள்ளநரி. வரவேற்பு பகுதியில் இல்லாது ஏனைய அறைகளுக்கும் உங்களை வருக வருக என அழைக்கின்றோம். வந்து எல்லா இடமும் உளையிடுங்கோ. யாழ்களத்தில் இவ்வாறு செய்திகளை நோக்குவோமாயின், இவ்வாறாக தொடர்கின்றது செம்பாலை பகுதியில் இவ்வாறு செய்திகள். இவ்வாறு யாழ் கருத்துப்படமாக ஓவியன் மூனாவின் கைவண்ணத்தில் சிறந்து விளங்கும் இப்படம் எவ்வளவு சிறப்பாக அமைந்திருக்கு என்பதை பாருங்கள். இவ்வாரம் கவிதை பூங்காட்டில் சில கவிதைகள் பூத்திருப்பினும் கலைஞர் ஏனைய கவிதைகளுக்கு நீரூற்றி பூங்காட்டை செழுமைப்படுத்தியுள்ளார். யமுனாவின் கன்னி கவிதையும் இவ்வாறு சிறப்பம்சமாகும். கதைகள் என்றால் எல்லோருக்கும் விருப்பம்தானே. இவ்வாரமும் சில கதைகள் எழுதப்பட்டிருப்பினும் தமிழ்த்தங்கையின் இசையின் கதையும் தொடர்கதை நன்று. வழமை போலவே செல்வன் தொடர்கதையும் நீண்டு கொண்டே போகின்றது. இவ்வாரம் வண்ணத்திரையில் நீங்கள் கண்டு கழித்துக் கொண்டிருப்பது பனங்காய் பணியாரமே பனங்காய் பணியாரமே என தொடங்கும் பாடல். நம்மவரது படைப்புகளில் சொல்லவா வேண்டும். நீங்களும் இப்பாடலை கேட்டு ரசித்து ருசிக்கும். பனங்காய் பணியாரமே பனங்காய் பணியாரமே வழமை போலவே சாத்திரியன் ஐரோப்பிய அவலம் இவ்வாரம் அங்கம் 11 தாங்கி நகைச்சுவையாக யதார்த்தத்தை வெளிக்கொணர்ந்தமை அருமை. உலகெங்கும் வாழும் அம்மன் அடியார்களுக்கு ஒரு அரிய நற்செய்தி. உங்கள் கஷ்டம் நஷ்டம் குஷ்டம் அத்தனையையும் போக்கி அஷ்டசித்திகளையும் பெற்று தந்து அருள்பாலிக்க இஷ்ட தெய்வமாய் ஜெர்மனியில் எழுந்தருளி இருக்கின்றார் கிபி ராமி அம்மன். உலகெங்கும் வாழும் அடியார்களே, வாருங்கள், வந்து அம்மன் அருளில் வாரி செல்லுங்கள். உங்களின் தங்குமிட வசதிகள். விளையாட்டு மைதானத்தில் என்றும் போலவே இவ்வாரமும் விறுவிறுப்புடனேயே கிரிக்கெட் ஆடிய வண்ணம் இருக்கின்றனர் வீரர்கள். நியூசிலாந்துக்கு சென்ற அரவிந்தன் இவ்வாரமும் பற்பல புதிய படங்களோடு கூடிய தகவல்களை தந்து நமது பொழுதையும் இனிமையாக்கியுள்ளார். அறிவுத்தடாகம் சிற்சில புதிய விடயங்களை தந்துள்ளது. மெய்ஞானத்திற்குள் குருவின் போதிமர நிழலின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும் அருமை. பக்தர்களே, நீங்களும் போதிமர நிழலின் கீழ் தியானித்து ஞானம் பெற வேண்டுமாயின் இன்றே இணையலாம். இவ்வார விருந்தாக மட்டன் பிரியாணியுடன் ஜம்மு பேபி அரிசியில் பாயாசமும் செய்து நமது பசியை போக்கியுள்ளார். நன்றி ஜம்மு பேபி. நலமோடு நாம் வாழ பகுதிக்கு கண்புருவங்களை அழகாக்குவது எப்படி என யமுனா கூறிய தகவலோடு மேலும் பல தகவல்களை அப்பகுதியில் வாசிப்பதன் மூலம் நலமோடு நாமும் வாழலாம். வழமை போலவே இவ்வாரமும் சில உறவுகள் தமது பிறந்த தினத்தை கொண்டாடியுள்ளனர். அவர்கள் அனைவருக்கும் காலக்கண்ணாடி சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இறுதியாக யாழ் உறவுகளின் பகுதிக்கு செல்வோமாயின், டைகர் வானொலி தமது சேவையை திறம்பட தொகுத்து வழங்குவதோடு நகைச்சுவை கலந்த அரட்டையிலும் மேலோங்கி இருப்பது வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. நீண்ட வாரங்களின் பின் நடைபெற்ற இவ்வார வெள்ளிமாலை பேட்டியில் கலந்து சிறப்பித்த கவிஞன் வசீகரனுக்கு யாழ் காலக்கண்ணாடி சார்பில் வாழ்த்துக்கள்.
இவ்வாரம் காணாமல் போனவர் பட்டியலில் யாழ் வினோவும் இனியவளும் சேர்க்கப்பட்டுள்ள போதிலும் காணாமல் போய் மீண்டும் வருகை தந்திருக்கும் SL கேளுக்கும் கஜந்திக்கும் வணக்கம். 200,000வது கருத்தை எழுதும் உறுப்பினருக்கு பரிசிலோடு கவிதையும் காத்திருப்பதை அறிவித்து கருத்தாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்த ஈழவனுக்கும் கலைஞனுக்கும் நன்றி சொல்வதோடு அப்போட்டியின் வெற்றியாளரான ஜமுனாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இத்தோடு இக்கால கண்ணாடியை நிறைவு செய்து அடுத்த கண்ணாடியை தொகுத்து வழங்க விகடகவியை அழைத்து இதுவரை நேரமும் பொறுமையோடு கால கண்ணாடியை பார்வையிட்ட உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் நன்றி வெண்ணிலா. நன்றி, வணக்கம்.